ஹாய், இன்னைக்கு ராஜேஸ்வரா விளாக்ல என்ன சமையல் பார்ப்போம். பாருங்க, மீன் குழம்பு, சாலை மீன் சொல்லுவாங்கல்ல, பொடி பொடி மீன், அந்த குழம்பு. இன்னைக்கு புதன்கிழமைனால மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் தான். மீனை பொரித்து சாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் பரவாட்டி பொரிக்கணும் வச்சுருவோம். இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் நிறைய போட்டு வச்சுருக்கேன், அரைக்கணும். இது ரெண்டும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் பொரிக்கணும். மீனுக்கு லைட்டாக வத்தப்பொடியும் உப்பும் இன்னும் கொஞ்சம் போடணும். சாருக்கு கம்மியாக வேணுன்றனால கம்மியாக போட்டு பொரித்தேன். அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். என் மகளுக்கு மட்டும் ஒரு முட்டை கொடுத்து விட்டேன். கூட வேணும்னா கூட 2 ஆம்லேட் போட்டு கொடுத்துக்க வேண்டியது தான். காலையில் என்ன சாப்பாடுனா இன்றைக்கி வெண்பொங்கல் தான். இன்னும் 2 பேருக்கு வைக்க வேண்டியது இருக்குது. வெண்பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி, இதான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு. இது ஆப்பத்துக்கு தான் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அரைஞ்சிருச்சு. இப்போ இதை அள்ளிட்டு உளுந்தை தான் போட போகிறோம். உளுந்தும் அதுக்கப்புறம் அரிசி ஒரே இதாக அரைச்சி எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஒய்யாமல் கிரைண்டர் தூக்கி வச்சுட்டே இருக்க முடியல. அதனால் இன்றைக்கி ஆப்பத்துக்கு அரைச்சிட்டு இட்லிக்கும் அரைச்சி வச்சுருவோம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். இப்போ கொண்டைக்கடலை ஊற வச்சு வச்சுருவோம் நைட்டுக்கு ஆப்பத்துக்கு குருமா வைக்கிறதுக்கு. அவ்வளோதான். அள்ளி 2 தான் அரைஞ்சிருச்சு. காலைல 5 மணிக்கெலாம் போட்டுவிட்டேன், அதனால் அரைஞ்சிருச்சு. தண்ணி வந்தனால காலையில் சீக்கிரமாக போட்டு விட்டேன். இது காலையில் வச்ச சாதம். இதுலேயே நான் இன்னொரு தடவை இந்த சாதத்தை எடுத்து வச்சுட்டு வச்சுருக்கேன். நேற்று மாதுளம்பழம் வாங்கியிருந்தேன். அதில் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு பழங்கள். குட்டி 2 பழத்தில் உள்ள இதுதான் பழங்கள் தான். இதில் தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது பழம். சரி, நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சோம். நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம சமையல்லாம் முடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு எடுத்தாச்சு. இது இருக்கிறது ரசம் இருக்குது. இந்த எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான். அடுத்து சாதம், இதையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு எங்கள் பாபாவுக்கு மட்டும் தான் இருக்குது. நான் சாப்பிடலை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, வயிறு வலிச்சிட்டே இருக்குது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகிறோம். இதனால் என் மகளுக்கு ஒன்று இதாக வச்சு வைக்கணுமா, இல்லைன்னா இதாக வச்சு வைக்கணுமா, மரவள்ளிக்கிழங்கு இல்லைன்னா வேர்க்கடலை, ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. எங்கள் வீட்டில் ஒரு வேலையாக மதிய வேலை ஃபுல்லாக முடிஞ்சு. நீ பாருங்கள், இப்படிதான் நீட்டாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு ஒதுங்கிடும் இது. இப்போ இதில் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு சேர்ந்து தடவி வச்சுருக்கேன். இது மரவள்ளிக்கிழங்குமே இதில் அவிச்சு எடுத்து வச்சிட்டேன். என் மகளுக்கு சாயங்காலம் டீ போட்டு சாப்பிட்றதுக்கு சீனி தேங்காய் போட்டு சாப்பிடுவான். டீ போட்டு வச்சாச்சு, நான் குடிச்சிட்டேன். இதில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ரசம் இருக்குது. ரசம்லாம் நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். உள்ள கொத்திக்க வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ கொண்டக்கடலை குருமா தான் வைக்க போகிறோம். இப்போ ஆப்பத்துக்கு கடலைக்கறி ரெடி ஆகிட்டு பாருங்கள். கறி மசாலா பொடி, வத்தப்பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, உரப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உரப்பு நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்கி, அதனால் நான் உரப்பு அதிகமாக சேர்க்கல, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள். இன்னும் தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய்க்கு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, ஒரு பல் வெள்ளைப்பூடு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி தூள் போட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே பொடியாகவே போட்டுட்டேன். ஆப்பு வெந்துருச்சுமா. ஏற்கனவே 2 ஆப்பம் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இட்லிக்குள்ளே மாவு எடுத்து இதில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அதுவும் இன்றைக்கி உளுந்து நிறைய பொங்குச்சுன்னா இன்னொரு பாத்திரம் மாற்றுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரே பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ ஆப்பம் மாவுமே பொங்கிருச்சு. உளுந்துக்கு தான் பொங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் கூட தான் மாவு இருக்கும். ஓகே, இப்போ ஆப்பம்லாம் சுட்டாச்சு. ஆப்பம்ல தான் இன்னும் 4-5 தான் சுடணும். அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். எனக்கும் என் மகளுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஏன்னா எனக்குலாம் வயிறு வலிக்குன்னு சொன்னோன்னா, அதனால்
அவளுக்கும் வாயில் புண்ணு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் குருமா எடுக்கலை. எல்லாருக்கும் குருமா, எங்களுக்கு வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால். பாவாலாம் தேங்காய் பால் ஊற்றுட்டாங்க, குருமா தான் உரப்பாலாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு ஆப்பம் கடலைக்கறி. ஓகே, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.